எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நெய் மைசூர் பாக் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இந்த கீ மைசூர் பாக் வந்து நீங்கள் நான் சொல்கிற அளவில் செஞ்சிங்கன்னா கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இதுக்கு வந்து கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவு வந்து நீங்கள் நல்ல கலப்படம் இல்லாத மாவாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை முடிஞ்சதுன்னா உங்களால் கடலைப்பருப்பு வாங்கி ரைஸ் மில்லில் கூட நீங்கள் திரித்து வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த கடலை மாவை நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்து லைட்டாக 2 நிமிஷம் நல்ல கலர் மாறாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நமக்கு செய்கிறதுக்கு தேவையான நெய் வந்து 1.5 கப்பு. 1 கப் மாவுக்கு 1.5 கப் சுகர், 1.5 கப் நெய் தேவைப்படும். அதில் முதல்ல ஒரு 1/2 கப் நெய்யை இந்த வறுத்த கடலை மாவில் சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு நல்ல அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் 1.5 கப் நம்ம எடுத்துருக்கிற அந்த சீனியை சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு மட்டும் அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம், கம்மியாகவும் சேர்க்காதீங்க. சீனியும் தண்ணியும் சேர்த்த பிறகு தான் நம்ம ஸ்டவ்வே நம்ம ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. அந்த சீனி நல்லா கரைஞ்சி இதில் மெயினாகவே இந்த ரெசிபி வந்து செய்கிறதுக்கு எல்லோரும் தயங்குறதுக்கு என்னென்னா, உங்களுக்கு ஒன்று ஹார்ட் ஆகிடும், அந்த சரியான பக்குவம் வராததுக்கு காரணம் வந்து இந்த சுகர் சிரப் வந்து நம்ம கரெக்டாக அந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணுங்க. அது நம்ம சீனி சேர்த்ததுலேருந்து கரெக்டாக ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த பதம் கிடச்சிரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி இந்த கடலை மாவு மிக்சரை வந்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, டக்குன்னு அது கட்டி ஆகிடும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம அந்த சர்க்கரை பாவில் வந்து இந்த கடலை மாவை வந்து நல்லா கலந்து விடுங்க, கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் கை எடுக்கவே கூடாது. நீங்கள் அப்பப்போ நம்ம மீதி இருக்கிற 1 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இது ஒன்லி நம்ம இனிமேல் கிண்டுற வேலை மட்டும்தான், மற்றபடி இதில் பெருசாக வேலை ஒன்றும் இல்லை. கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷமாக தான் ஆகும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் செய்யணும். அடி கனமான பாத்திரத்தில் செய்யும்போது தான் உங்களுக்கு தீயாமல் நல்ல கரெக்டாக டெக்ஸ்சரில் வரும், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சேர்த்து கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரே நேரத்துலையும் நம்ம சேர்க்கக்கூடாது. அந்த இதோட கன்சிஸ்டன்சி எப்படி வரணும்னா, இந்த மாவு வந்து உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை வலிச்சதுன்னா உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணாலும் வச்சுக்கிடலாம். அப்பப்போ லைட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற யாரையாவது கொஞ்சம் கிண்டப்போன்னு சொல்லிவிட்டு கிண்ட சொல்லுங்கள். ஆனால் இது நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். என்னை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உண்மையிலேங்க நீங்கள் உழைத்த உழைப்பு வீண் போகாது. அப்புறம் இதில் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாவு வந்து உங்களுக்கு வெந்துட்டா என்னென்னு செக் பண்ணணுன்னா, லைட்டாக கொஞ்சமாக எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கையில் உருட்டி பார்க்கும்போது உங்கள் கையில் எதுவுமே ஒட்டாமல் வந்தாலே மாவு இந்த மைசூர் பாக் வந்து வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை ஆல்ரெடி ஒரு நெய் தடவைனா ஒரு தட்டோ, இது நான் வந்து கேக் மோல்டு எடுத்துருக்கிறேன், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் நீங்கள் வந்து முன்னக்கூட்டியே நெய்யை தடவி வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடலாம். நம்ம வந்து ஊற்றின நெய்யெல்லாம் இங்கே பார்த்தீங்களா, அப்படியே வெளியில் உங்களுக்கு தெரியும். இந்த நெய் எல்லாமே நம்ம ஆறுன ஒரு 30 நிமிஷம் நீங்கள் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுறதுக்குள்ளே எல்லா நெய்யும் அது வந்து அப்சார்ப் ஆகிடும். ஸோ நெய் அதிகமாகிட்டோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் தானே நம்ம சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. சாப்பிட தானே நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஸோ நம்ம ஃபெஸ்டிவல் டைமுக்கு இந்த நெய் மைசூர் பாக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடித்தமான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், கொஞ்சம் குட்டியாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் திகட்டுற மாதிரி தான் இருக்கும். வாயில் வச்சோன்னே அப்படி கரையும் பாருங்களேன், அப்படி தேனாமிருதம் தேனாமிருதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த
கீ மைசூர் பாக். இந்த மைசூர் பாக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸை கொஞ்சம் லைட்டாக பொறுமையாக எடுத்துட்டிங்கன்னா மற்ற பீஸ் எல்லாமே உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செய்து பார்த்துட்டு இந்த தீபாவளிக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்தியன் ஹோம்மேக்கர் அட்வென்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.